ஹே கைஸ், ரீசெண்டாக பென்ட்ரைவில் இருந்து ஏஜென்ட் ரன் பண்ணலாம் ரொம்ப பாப்புலர் ரேமோ ஜிபிஓ தேவைடான்னு சொல்லியாவ நம்ம அதை இன்னைக்கு டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்து எந்த அளவு உண்மையான ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன கிளைம் பண்ணி ஆவேன்னா ஜிபியூவே தேவையில்லைன்னு. பட் எந்த ஒரு ஏஐ மாடலும் ஜிபியூ இல்லாமல் ரன்னே ஆகாது. ஏஐ மாடல் க்ளவுடில் ரன் ஆகாத வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்விடியா, ஓப்பன் ரவுட்டர், ஜெமினை எல்லாம் ஏபிஐ கீ தருவாங்க. ஏபிஐ கீ மட்டும் நம்ம எடுத்து ரன் பண்ணலாம். அது க்ளவுடில் தான் ரன் ஆகும். இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணேன்னா அது கண்டிப்பாக ஜிபியூ ரேம் எல்லாம் தேவைப்படும். ரெண்டாவது என்ன கிளைம் பண்ணியாவேன்னா இதுக்கு ரேமும் தேவைப்படாது. இதுவும் அதே கான்செப்ட் தான். பட் நீங்கள் இப்போ பென்ட்ரைவில் ஏ மாடல் ரன் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து கண்டிப்பாக ரேம் எடுக்கும். ஏன்னா அது ஸ்டோர் பண்ணியிருக்கிறது என்னமோ பென்ட்ரைவில் தான், ஆனால் ரன் ஆகுறது டெஸ்க்டாப்பில். அதனால கண்டிப்பாக அது ரேம் எடுக்கும். ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, நம்ம ட்ரை பண்ணலைன்னா எப்படி? ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் அஃப்கோர்ஸ் பென்ட்ரைவ், செகண்ட் ஒன் ஒரு லேப்டாப், தேர்ட் ஒன் ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்நெட். பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எரேஸ் டிஸ்க் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் எஃப்ஏடி அதை கிளிக் பண்ணி எரேஸ் கொடுத்தா அது சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கிட்டப் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். அதை சிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. அதை சிப் ஃபைலை அன்சிப் பண்ணி அதை டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். பேஷ் start.sh கொடுத்தீங்கன்னா அது அதிலோட டிபெண்டன்சிஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிரும். அப்புறம் சிம்பிள் செட்டப் தான். ஏபிஐக்கு கொடுத்துட்டு உங்கள் தேவையான மாடலை சூஸ் பண்ணி மறுபடியும் அதே கமாண்டை கொடுத்தீங்கன்னா ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும்.